வெல்கம் டு மை சேனல் மாண்டசரி வேர்ல்ட் பை சோபனா. நம்ம சேனல்ல தொடர்ந்து மாண்டசரி வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற புக்ஸாலையும் நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புறதால மட்டுமே பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்ல. அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படிங்கறது அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற தன்னோட வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. 0 to 6 இயர்ஸ்ல குழந்தைங்களோட பிரெயினை அப்சர்பன் பிரெயின் சொல்றோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். குழந்தைங்க பிறக்கும் போதே பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸோட பிறப்பாங்க. பட் அதுல ரொம்ப ஃபியூ கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். 0 to 3 இயர்ஸ்ல குழந்தைங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் நியூரல் கனெக்ஷன் நடக்கும். அதுவும் ஒவ்வொரு செகண்டும். சின்ன சின்ன மூவ்மெண்ட், எமோஷன், என்விரான்மெண்ட், லாங்குவேஜ், இது எல்லாமே அவங்களோட பிரெயின் கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தான் நம்ம அப்சர்பன் பிரெயின் சொல்றோம். இந்த வயசுல குழந்தைங்களுக்கு டீச்சிங் தேவை இல்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. ஸ்டேஜ் 1 0 to 18 months லேர்னிங் வித்தவுட் நோவிங். இத மாண்டசரியில அன்கான்சியஸ் அப்சர்பன் மைண்ட்னு சொல்லுவோம். இந்த வயசுல குழந்தைங்க மூவிங், டச்சிங், லிசனிங், அப்சர்விங் இதையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வயசுல குழந்தைங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் அங்க லேர்னிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணி என்டர்டெயின் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு காமன் லவபிள் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி எமோஷனல் செக்யூரிட்டியை நீங்க கொடுக்கணும். பிகாஸ் when a child feels safe, development flows naturally. Stage 2 18 months to 3 years. இத ஒரு மேஜிக்கல் பேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இத மாண்டசரியில கான்சியஸ் அப்சர்பன் மைண்ட்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க நானே எல்லாத்தையும் பண்றேன், இது என்னோடது, யாருக்கும் தர மாட்டேன், இந்த மாதிரி முடிவில்லா வார்த்தைகளை ரிப்பிட்டேஷன்ல ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களோட ஸ்டபர்னஸ் கிடையாது, இது குழந்தைங்களோட இண்டிபெண்டன்ஸியை குறிக்குது. மாண்டசரி விஷன் படி நீங்க அவங்கள ட்ரீட் பண்ணணும்னா அவங்களோட எஃபர்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க நினைக்கிற விஷயத்த ரிப்பீட் பண்ண விடணும். குழந்தைங்களுக்கு ரியல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆன போரிங், ஸ்பூனிங், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும். சைல்டு சைஸ்டு ஃபர்னிச்சரா இருந்தா இன்னும் ஹாப்பி ஆவாங்க. குழந்தையும் யூனிக் அண்ட் பிறக்கும் போதே தனித்திறமையை கொண்டவங்க. 0 to 3 இயர்ஸ் தான் நம்ம குழந்தைங்களோட பிரெயினோட ஃபவுண்டேஷன் சொல்றோம். இந்த வயசுல குழந்தைங்களோட பிரெயின் ரேப்பிடா டெவலப் ஆகும். அவங்களோட பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட எமோஷனல் சீக்வன்ஸ் பில்ட் ஆகும். நிறைய மூமெண்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்கும். இந்த வயசுல குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்றதை விட அவங்க டச் பண்ணி, லிசன் பண்ணி, சரௌண்டிங்ஸை அப்சர்வ் பண்ணி, ஃபீல் பண்ணி கத்துக்கிற விஷயத்தை தான் ரொம்ப ஞாபகம் வச்சுப்பாங்க. ஃபோர்சிங் மைல்ஸ்டோன் டியூரிங் திஸ் ஸ்டேஜ் இஸ் சிம்பிளி நாட் வொர்த் இட். இங்க நம்ம கோர் விஷனே மாண்டசரிய வீட்ல ஈஸியா இன்ட்ரடியூஸ் பண்றது தான். மாண்டசரி அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவும் இல்ல, காம்ப்ளிகேட்டடும் இல்ல. நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல தான் சின்ன சின்ன மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் மறைஞ்சிருக்கு. இங்க நீங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்தா மட்டும் போதும். இது குழந்தைங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இட்ஸ் ஆல் அபவுட் பேரண்ட்ஸ். குழந்தைங்களோட டேண்ட்ரம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலா கைடன்ஸ் கொடுங்க. அவங்க தப்ப கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி குழந்தைங்கள அப்சர்வ் பண்ண கத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணுங்க. பிகாஸ் காம் அடல்ட் கிரியேட் அ காம் சைல்ட். நம்ம குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல கரெக்டா சப்போர்ட் பண்ணி கொண்டு போனா அவங்க ஒரு நல்ல குழந்தையா வளர்றது மட்டும் இல்லாம கான்ஃபிடென்ட் இண்டிவிஜுவலா, எமோஷனலி பேலன்ஸ்டு அடல்ட்டா, மோர் பவர்ஃபுல் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹியூமனாவும் மாறுவாங்க. இஃப் வி ரெஸ்பெக்ட் த சைல்ட் இன் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ், வி ரெஸ்பெக்ட் த ஃபியூச்சர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல 3 to 6 இயர்ஸ் குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மாண்டசரி பேரண்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் வித் மீ சோபனா. தேங்க்யூ.